குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. நம்ம அகாடமி சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டெட்டு பேப்பர் 1க்கான நியமன தேர்வு டெஸ்ட் பேஸ் ஷெட்யூலை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, டெட்டு பேப்பர் 1 நியமன தேர்வில் ஃபஸ்ட்டு டே 1க்கான ஷெட்யூல் என்னது அப்படின்னு சொன்னால், 6th ஃபஸ்ட்டு டேர்மு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொன்னால், தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இதில் எல்லாத்துலேயுமே எத்தனை கொஸ்டின் இடம்பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இடம்பெறும். மொத்தம் 150 வினாக்கள். டே 2ல் 6th செகண்ட் டேர்ம் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இதுலேயும் 150 வினாக்கள் அப்படிங்கிறது இடம்பெறும். டே 3ல் 6th தேர்ட் டேர்மில் அதே மாதிரி தான் தமிழ், ஆங்கிலம், கணிதம், சமூக அறிவியல் தேர்ட் டேர்மில் இருந்து உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் இது எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி டே 4 அப்படின்னு சொல்லும்போது இப்போ 6th தமிழில் 30 கொஸ்டின், அதே மாதிரி ரிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரிவிஷன்ஸ் ஃபுல்லாகவே சேர்த்து உங்களுக்கு எதில் வந்துடும்னா ஃபஸ்ட் டேர்மு, செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்மு இது ஃபுல்லாகவே வரும். எதெல்லாம் வரும்னா தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இது எல்லாத்துலேயும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 150 வினாக்கள் அப்படிங்கிறது இடம்பெறும். எப்போதுமே ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு டேர்ம் ஃபுல்லாகிடுச்சுன்னா அது ஆஃப்டர் ஒரு ரிவிஷன் இருக்கிற மாதிரி. ஓகேவா? இப்போது டே 5 அப்படின்னா 7th ஃபஸ்ட் டேர்மில் உள்ளது தமிழ், ஆங்கிலம், கணிதம், சமூக அறிவியல், அறிவியல் ஒவ்வொரு முறையும் 150 வினாக்கள் அப்படிங்கிறது இடம்பெறும். இதே மாதிரி டெஸ்ட் பேஜ் மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட ரெகுலர் கிளாஸஸும் நியமன தேர்வுக்காக அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டே 6 7th செகண்ட் டேர்மு, டே 7 7th தேர்ட் டேர்மு தமிழ் டு சமூக அறிவியல் வரைக்கும் ஃபுல்லாகவே தான். இதுவேளை நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், தேர்ட் டேர்ம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு ரிவிஷன். எப்போதுமே எதுக்கு அந்த ஒரு டேர்ம் முடிஞ்சோடனே ரிவிஷன் கொடுக்குறோன்னா, மறுபடியும் ஒரு டைம் நீங்கள் ரீகால் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். நம்மக்கிட்ட திங்கள் டு வெள்ளி வரைக்கும் உள்ள கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டேலேயும் நீங்கள் கிளாஸஸ் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம் வீக்கெண்ட் கிளாஸஸ்லாம். டே 9 8th ஃபஸ்ட்டு டேர்மு, டே 10 8th செகண்ட் டேர்மு, டே 11 8th தேர்ட் டேர்ம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே போட்டுட்டோம். இது முடிஞ்சதுக்கு பின்னாடி 8th ஃபுல்லாக ஒரு ரிவிஷன், அதாவது டே 12ல் ஒரு ரிவிஷன், அதாவது 3 டேர்மு முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, போக போக என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ரிவிஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் கோத்ரோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம ரிவிஷன்ஸ் அதிகமாக போட்டிருக்கோம். அதற்கு அடுத்தது 6th 7th 8th இது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ரிவிஷன். ஃபஸ்ட்டு 8th வரைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு டேர்ம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அதுக்கடுத்து 6th 7th 8th ஃபுல்லாகவே சேர்த்து நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். இதுலேயும் 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. அது போக டே 14ல் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ஸ்டாண்டர்டில் உள்ள கொஸ்டின்ஸ் வரணும். அதுக்கப்புறம் டே 15ல் 9th ஃபஸ்ட்டு டேர்மு, டே 16ல் 9th செகண்ட் டேர்மில் உள்ளது தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் 5 பாடங்களுமே உங்களுக்கு வந்துடும் எல்லாத்துலேயுமே. டே 17ல் 9th தேர்ட் டேர்ம் தமிழ் டு சோசியல் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். இது முடிஞ்சதுக்கு பின்னாடி மறுபடியும் ஒரு ரிவிஷன், 9th ரிவிஷன் பார்ட்டு, ஃபஸ்ட் டேர்மு, செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் 3 சேர்ந்த மாதிரி. டே 19ல் 4th and 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஒரு டைமாக எழுதியிருப்போம். இப்போ 4th and 5th மட்டும் தனியாக சேர்ந்தது டே 19ல் படிக்க போகிறோம். ஓகேவா? டே 20ல் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து எல்லாம் தனித்தனியாக எழுதியிருப்போம். இப்போ மொத்தமாக சேர்த்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கோம். எதுக்காக 1 to 5னா நம்ம என்ன நினச்சிப்போம்னா இது ஏற்கனவே ரொம்ப ஈஸியானது அப்படிங்கிறனால படிக்காமல் விட்டுருவோம். ஆனால் ஒரு முறையாவது என்ன செய்யணும், அதை படிக்கணும். ஏன்னா அதுலேருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் அதையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்கோம் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். டே 21 அப்படிங்கும்போது 10th ஃபஸ்ட்டு செகண்டு, அதுக்கப்புறம் டே 22ல் 10th ஸ்டாண்டர்டில் 3வது இயலும் 4வது இயலும். இப்போ 9 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம 3 டேர்மாக பிரிச்சிருக்கோம். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்மு. 10th என்ன பண்ணிட்டோம்னா இயல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 1 2 இயல்கள், டே 22ல் 10th 3 4 இயல்கள், 23வது டெஸ்ட்டு 5 6 இயல்கள், 5 6 இயல்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 1 2 இயல் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு சமூக அறிவியலில் வரலாறு, அதே மாதிரி இரண்டாவது பார்க்கும்போது சமூக அறிவியலில் குடிமையியல், அதற்கு அடுத்தது சமூக அறிவியலில் பொருளியல், மேலே அறிவியலில் பாடங்கள் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லும்போது தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி
டே 24ல் வந்து 10க்கு 7th 8th 9 வந்துட்டு தமிழ்லையும் 5 6 7 அப்படிங்கிறது ஆங்கிலத்துலேயும் 7 8 அப்படிங்கிறது மேத்ஸு 90 to 23 வரைக்கும் சயின்ஸு புவியியல் ஜாகிரஃபி வந்துட்டு சோசியல் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே புரிகிற மாதிரி தான் இருக்கும். டே 25 வந்துட்டு 9th 10th இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ரிவிஷன்ஸ் ஓகேவா. இதை முடித்ததுக்கு பின்னாடி டே 26 வந்துட்டு 11th ஸ்டாண்டர்ட் 11ஆம் வகுப்பில் உள்ள ஃபுல்லாகவே சேர்த்து உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். டே 27 வந்துட்டு 12ஆம் வகுப்பு இது ஃபுல்லாகவே 150. இது போக நம்மளுக்கு ஒரு 5 மாடல் எக்ஸாம் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேவா. நீங்கள் இந்த ஷெடியூல் படி நீங்கள் படிச்சுட்டே வாங்க. இந்த டெஸ்ட் பேஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றாக இருக்கும் ஓகேவா. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டு ஃபுல்லாக 10th வரைக்கும் உள்ளது எல்லாமே உங்களுக்கு இது கவர் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் டெஸ்ட் பேஜஸ் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.